எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுயமாக அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாம் கொடுத்தான் அல்லவா. எனவே ஒவ்வொரு மனிதரும் இப்படித்தான் வாழ வேண்டும், சுயமாக சம்பாதித்து வாழ வேண்டும். அதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுவதற்காக வேண்டிதான் இவ்வாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்தான். அதே நேரத்தில் யார் யார் எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி, எந்த ஒரு அவருடைய தேவைக்காக வேண்டி எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த சுய தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு நாம் சம்பாதிக்க வேண்டும். அந்த தொழில் கேவலமானதாக அடுத்தவர்கள் நினைக்க கூடாது. முதல்ல நம்மளே அதை என்ன செய்யக்கூடாது, அது இழிவானதாகவும் கேவலமானது நினைக்கக்கூடாது. பாருங்க, எல்லாரும் சில பேர்லாம் ஏசியில் உட்காந்து வேலை செய்யறாங்க, ஜம்முன்னு வேலை செய்யறாங்க. நம்ம என்ன செய்யற, வெயில உட்கார்ந்து படாத பாடுபடுறமே, கஷ்டப்படுறமே என்று நமக்கு நாமளே செய்யக்கூடிய வேலைகளை தவறாகவோ கேவலமாக நினைக்கக்கூடாது. அதே போல அடுத்தவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பெரிதாக நினைத்து நம்முடைய வேலைகளை சிறியதாக நினைக்கிறது கூடாது. அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் வர வேண்டும். அல்லாஹ் இது நமக்கு கொடுத்திருக்கான், இதை விட கஷ்டப்படக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள், அதை கவனித்து நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கவசங்களை செய்யக்கூடிய இந்த ஆற்றலை நாம் கற்றுக் கொடுத்தோம் அல்லவா. எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களை கொண்டு முதலாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எப்படி அந்த போருடைய விஷயங்களை, போருடைய கவசங்களை அதையெல்லாம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதற்கு முதல் மனிதராக இருந்தவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதே போல கப்பல் கட்டுவதற்கு முதல் மனிதராக இருந்தவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதே போல இன்ஜினியர் பொறியியல் கல்லூரி பொறியியலுடைய அந்த விஷயத்தை கொண்டு எப்படி ஒரு பில்டிங்கை உருவாக்குவது, எப்படி ஒரு சுவரை அந்த சுவரை உருவாக்குவது என்பதற்கு முன்மாதிரியாக முதலாக உருவாக்கி கொடுத்தவர்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவே அவர்கள் அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சுவரை கட்டினார்கள். யஜூஜ் மௌஜூஜ் அவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக கட்டினார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் முன்மாதிரியாக முதல் மனிதர்களாக உருவாக்கி கொடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்று சொன்னால்